இந்த வீடியோவில் வினா விடை வகைகள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வினா எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு இதில் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த வீடியோவில் வினா வந்து 6 வகைப்படும். அது என்னென்னா அறிவினா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து அறிவினா. எக்ஸாம்பிள் வந்து டீச்சர்ஸ் கேட்குறாங்கல்ல ஸ்டூடெண்ட் கிட்ட, அது அறியா வினா அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் கிட்ட கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு அது தெரியாது, அதனால் டீச்சர்ஸ்கிட்ட கேட்குறாங்க, அது அறியா வினா. ஐய வினா அப்படிங்கிறது வந்து டவுட்டு, ஐயம்னா டவுட்டு. ஐய வினா வந்துட்டு டவுட்டில் கேட்குறது, இதுவா அதுவா அப்படின்னு கேட்குறது. கொழல் வினா, கொழல் வினானா ஒரு விஷயத்த வாங்கிக்கிற பொருட்டு கேட்குறது. எப்படின்னா கடைக்காரர்கிட்ட போய் இந்த பொருள் இருக்கா அப்படின்னு கேட்குறது, அதுதான் குழல் வினா. ஏன்னா நம்ம வாங்க போகிறோம், அதனால். கொடை வினா அப்படின்னா உங்ககிட்ட இது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா, அது நம்ம கொடுக்கறதுக்காக ஒருத்தவங்க கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அது வந்து கொடை வினா. கொடைனாலே கொடுக்கறது தான். ஏவல் வினா அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து ஒரு விஷயத்தை செய்யின்னு டைரெக்டாக சொல்கிறதுக்கு பதிலாக இது நீ செஞ்சையா அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன அர்த்தம்னா அதை நீ செய்யின்னு அர்த்தம், அதுதான் ஏவல் வினா. அடுத்தது விடை. விடை வந்து எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த க்ரீன் கலரை மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். அதே மாதிரி வெளிப்படை விடை எதுனா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, இந்த 3 விடையும் வந்துட்டு வெளிப்படை விடைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது டேரெக்டாக ஆன்சரை சொல்லிடும். எஸ் ஆர் நோ, ஓப்பனாக இது இங்கே அப்படின்னு ஆன்சர் சொல்கிறதுனால அது வெளிப்படை விடைன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடைன்னு கொடுத்துட்டு ஒரு ஆட் கொடுத்துட்டு இது மூணில் எது வந்து வெளிப்படை விடை இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வெளிப்படை விடைனா என்னன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து நேரடியாக விடையாக இருந்துச்சுன்னா அது வந்து வெளிப்படை விடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இந்த 5 என்ன சொல்லுவாங்கன்னா குறிப்பு விடைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டைரெக்டாக ஆன்சரை சொல்லாமல் வேற ஒரு விஷயத்தை சொல்லி கன்வே பண்ணுவாங்க, அதனால இது வந்து குறிப்பு விடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அறிவினா. அறிவினா அப்படின்னா வந்துட்டு அதை பார்த்தோம்ல, ஆசிரியர்கிட்ட கேட்குறது, இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு மாணவர்கள் கேட்குறாங்கன்னு வைங்க, அது வந்து அறிவினா. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். அறியா வினா அப்படின்றது வந்து என்னென்னா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கேட்கப்படுறது தான் வந்துட்டு அறியா வினா. மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாதுன்னு கேட்குறது. மாணவர்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, அதனால் கேட்குறாங்க, அதுதான் அறியா வினா. அடுத்தது ஐய வினா. இப்போ பார்த்தோம்ல இதுவா அதுவான்னு வரும். இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, டவுட்டு. இந்த பொண்ணு பண்ணிச்சா இந்த பொண்ணு பண்ணிச்சான்னு ஒரு டவுட் வருது இல்லை, அதுதான் ஐயம் அப்படின்னா வந்துட்டு டவுட்டு. அதனுடைய ஆப்போசிட் என்னென்னா தெளிவு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ஐயம் தெளிவு. அடுத்தது கொழல் வினா. கொழல் வினா அப்படின்னா வந்துட்டு வாங்கிக்கிற பொருட்டு வந்து கேட்குறது. இங்கே கூற்று காரணம் வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு, காரணம் பாருங்கள், தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது தான் வந்துட்டு கொழல் வினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயகாந்தன் புத்தகம் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவது வந்து கொழல் வினா. ஏன்னா அவர் வந்து இந்த புக்கை வாங்குறதுக்காக கேட்குறாரு, அதனால். அடுத்தது அதனோட ஆப்போசிட் தான் கொடை வினா. இப்போ வந்து மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து கொடை வினா. அவங்கக்கிட்ட இல்லைன்னா அது உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு வந்திருப்பாங்க. இதே வந்து ஓகே. அடுத்தது வந்து ஏவல் வினா. ஏவல் வினா பார்த்தோம்ல, செய்யின்ற விஷயத்தை வந்து கொஷின் மூலமாக, கேள்வி மூலமாக செய்ய வைக்கிறது. நீ வரிசையில் நிற்க மாட்டேயா அப்படின்னு கேட்குறாங்க. நீ வரிசையில் நிற்க மாட்டேயா அப்படின்னு கேட்டேன்னு நில்லுன்னு அர்த்தம். மனப்பாட செய்யலை படிச்சியா அப்படின்னா நீ படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏவல் நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறத வந்து கேள்வி மூலமாக சொல்கிறது தான் வந்துட்டு ஏவல் வினா. நீ கடைக்கு செல்வாயா, செல்லு போ அப்படிங்கிறத தான் நீ கடைக்கு செல்வாயா அப்படின்னு கேட்குறாங்க, அதுதான் ஏவல் வினா. அடுத்தது சுட்டு விடை. சுட்டு விடை அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறது தான் சுட்டு விடை. இப்போ வந்து சுட்டெழுத்துக்கள்னு இருக்கும். சுட்டெழுத்துக்கள் எத்தனைனா 3, ஆ இ உ, இது 3மே சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 சுட்டெழுத்துக்கள் எத்தனைனா 3. சுட்டு விடை வந்துட்டு என்ன அர்த்தம்னா இப்பக்கத்தில் உள்ளது. இப்போ வந்து எங்கே இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து சுட்டு விடை. அதே மாதிரி வந்து இப்பக்கத்தில் உள்ளது, அது ஒரு எக்ஸாம்பிள். கடைத்தெரு எங்குள்ளது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா வலப்பக்கத்தில் உள்ளது, வலப்பக்கத்தில் இருக்கிறதுன்னு சுட்டி சொல்கிறாங்க, அதனால் வந்து இது வந்து சுட்டு விடை. அதே மாதிரி சுட்டு விடையை வந்துட்டு சுட்டெழுத்துக்களை வந்து இப்படியும் சொல்லலாம், இடைச்சுட்டுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெளிப்படை விடை. ஃபஸ்ட்டே பார்த்தோம், வெளிப்படை விடைனா ஓப்பனாக சொல்கிறது தான் வெளிப்படை விடை. அடுத்தது மறைவிடை.
மறைவிடை அப்படிங்கிறத பொறுத்தளவு அதனோட ஆன்சர் என்னன்னா நோ. இது ஒரு வெளிப்படை விடை தான். எதிர் மறுத்து கூறுதல், நோ சொல்கிறது, இல்லை அப்படின்னு சொல்கிறது. கடைக்கு போவாயா அப்படின்னா போகமாட்டேன், நோ அப்படின்னு சொல்கிறது. இது ஓப்பனாக சொல்கிறாங்க. மறைவிடை வந்து ஓப்பனாக சொல்கிறது. நேர்விடை, நேர்விடைங்கிறது எஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறது தான் நேர்விடை. இது ஒரு வெளிப்படை விடைன்னு பார்த்தோம். உடன்பட்டு கூறுதல் ஓகே அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் உடன்பட்டு கூறுதல்னு சொல்கிறாங்க. கடைக்கு போவையா அப்படின்னா போவேன், நீ பள்ளிக்கு போவையா அப்படின்னா போவேன், ஓகேன்னு சொல்கிறது நேர்விடை. நோன்னு சொல்கிறது மறைவிடை. இப்போ சுட்டு விடைனா இது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ இதுக்கு மூணுக்குமே ஓப்பனாக இதுதான் பதில்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது மூணுமே வெளிப்படை விடை. இப்போ இதுக்கப்புறம் வரதெல்லாம் எப்படி இருக்குன்னா டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லுவாங்க. எப்படின்னா ஏவல் விடை. மாட்டேன் என்று மறுத்து கூறுவதை ஏவுதலாக கூறுதல் தான் விடை. எப்படின்னா இது நீ செய்யறையா அப்படின்னா நீயே பண்ணு அப்படின்னு சொல்கிறது. இதை செய்யின்னு ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா நான் செய்யலை நீ பண்ணுன்னு ஒருத்தங்க கிட்ட ஏவி விடுறாங்கல்ல, அதுதான் வந்துட்டு ஏவல் விடை. அடுத்து வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா வந்துட்டு வினாவுக்கு விடையாக தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். வினாவுக்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது. என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னா வராமல் இருப்பேனா. இப்போ வந்து வரேன் அப்படிங்கிறத வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி வேற ஒரு கொஷின் கேட்குறாங்க. கொஷினுக்கே ஒரு கொஷின் கேட்குறாங்காட்டி இது வினா எதிர் வினாதல் விடை. இப்போ எனக்கு எழுதி தருகிறாயா அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு யார் எழுதி தருவா அப்படின்னா அப்போ நோ. எனக்கு எழுதி தரையான்னு கேட்டால் நோ, எழுதி தர மாட்டேன் அப்படிங்கிறது. அது வந்து கேள்வியை எப்படி கேட்குறாங்க, எனக்கு யார் எழுதி தருவாங்க அப்படின்னு. இது வினா எதிர் வினாதல் விடை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா மறை விடை, சுட்டு விடை, நேர் விடை, அதெல்லாம் ஓப்பனாக நோ எஸ் சொன்னாங்க. ஆனால் இதுக்கு பார்த்தீங்களா எனக்கு யார் எழுதி தருவாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஏவல் விடை பார்த்தா அது நீயே செய் அப்படின்ற பதில் விட டைரெக்டாக இல்லாமல் நோ எஸ் இல்லாமல் இப்படி வருது. இதுதான் வந்துட்டு குறிப்பு விடைகள் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். அடுத்தது மதுரைக்கு செல்வாயா. ஃபோர்த் எக்ஸாம்பிள் என்னென்னா மதுரைக்கு செல்வாயா அப்படின்னு கேட்குறப்ப செல்லாமல் இருப்பேனா அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல, இது ஒரு வினா எதிர் வினாதல் விடையோட எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் உற்றது உரைத்தல். இப்போ வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை சொல்லி நோ சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது. நீ விளையாட வரவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா கால் வலிக்குது ஒரு ரீசன் சொல்கிறாங்களா, அதுதான் வந்துட்டு உற்றது உரைத்தல். நீ பாடவில்லையா அப்படின்னு கேட்டால் வாய் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதுதான். நீ விளையாடவில்லையானா உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்கல்ல, நேர்ந்ததை வந்து கூறுறது தான் வந்துட்டு உற்றது உரைத்தல். இந்த நேர்ந்தது கூறல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது வந்து இதில் கேட்பாங்க, மேட்ச்சில் கேட்பாங்க. உற்றது உரைத்தலுக்கு நேர்ந்ததை கூறுது சொல்கிறது தான் வந்து அப்படின்னு சொல்லி மேட்ச்சில் கேட்பாங்க. நீ படிக்கவில்லையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலத்தை நேர்ந்ததை சொல்கிறது தான் வந்துட்டு உற்றது உரைத்தல். அடுத்தது ஒன்று ஒரு உருவது கூறல். இது பாருங்களேன், அது வந்து நடந்ததை சொன்னது, இது வந்து நடக்க போகிறத சொல்ல போகிறாங்க. எப்படின்னா நீ சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டால் வயிறு வலிக்கும், சாப்பிட்டா வயிறு வலிக்கும், ஃப்யூச்சராக சொல்கிறது தான் உருவது கூறல். உருவது அப்படிங்கிறத வருவது, ஃப்யூச்சர் வருவது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ சாப்பிடவில்லையா வயிறு வலிக்கும், நீ விளையாடவில்லையா கால் வலிக்கும், ஃப்யூச்சர். நீ படிக்கவில்லையா எனக்கு தலை வலிக்கும், படித்தா தலை வலிக்குமாமா. நீ சாப்பிடவில்லையான்னு கேட்டால் சாப்பிட்டால் தலை வலிக்குமாமா. இந்த மாதிரி வினாவிற்கு விடையாக இனிமேல் நிகழப்போவதை கூறுவது. நிகழப்போவதை கூறுவது அப்படின்னா உருவது கூறல். நிகழ்ந்ததை சொன்னது நான் உற்றது உரைத்தல். அடுத்து இனமொழி விடை. இனமொழி விடை அப்படின்னா என்னென்னா அதற்கு இனமான சொல்கிறது வந்துட்டு இனமொழி விடை. ஓகேவா. எப்படின்னா உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது. உனக்கு இது தெரியுமான்னு கேட்டால் இன்னொன்று தெரியும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஜெயகாந்தனின் புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா சுஜாதாவின் புத்தகம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இனமொழி விடை. இதே வந்து சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டால் சாப்பிட தெரியும்னு சொல்கிறோம்ல, அது கூட இனமொழி விடை தான். அடுத்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்குது. ஆ, ஓ, ஏ, யா. இது வந்து இது வந்து மொழிக்கு முதல்ல வர்றது எதுனா ஏவும் யாவும். இதே இறுதியில் வர்றதுன்னா ஆ, ஓ. முதலிலும் இறுதியிலும் வர்றது எதுனா ஏ. இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்கல அதெல்லாமே. இதை வந்து வினா எழுத்தை வந்து இடவினா எழுத்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுட்டெழுத்தை வந்து இட சுட்டெழுத்துன்னு சொல்லுவாங்க. வினா எழுத்துக்கள் 5னா அதே மாதிரி சுட்டெழுத்துக்கள் வந்து 3 இருக்குது. அப்படியே பார்த்த மாதிரி ஆ, உ, 3 எழுத்துக்கள் இருக்குது.